بسم الله الرحمن الرحيم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இந்த துவா சூரா அராஃபில் 23வது வசனமாக இடம்பெற்றுள்ளது. இந்த துவா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமால் கேட்கப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கனிகளையும் உண்ணலாம்னு தெரிவித்திருந்தான். ஆனால் இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் சுவைக்க கூடாதுன்னு கட்டளையிட்டிருந்தான். அப்படி நீங்கள் சுவைத்தால் பாவம் செய்பவர்களில் ஒருவராக ஆகிவிடுவீங்கன்னு அல்லாஹ் தெரிவித்திருந்தான். ஷைத்தான் அல்லாவிடம் சவால் விட்டிருந்தான், நான் மனிதர்களை வழி தவற செய்வேன், உனக்கு மாறு செய்ய வைப்பேன்னு. அவனுடைய வேலையை அவன் ஆரம்பிக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமிடம் சென்று சொல்றான், இந்த மரத்தின் கனிகளை நீங்க உண்ணீங்கன்னா நீங்கள் மலக்குகள் ஆகி விடுவீங்க, உங்களுக்கு நித்திய வாழ்க்கைன்னு சொல்றான். ஷைத்தானுடைய வஸ்வசாக்கு இவங்க 2 பேரும் செவி சாய்த்து அந்த மரத்தின் கனிகளை உண்றாங்க. அல்லாவுடைய வார்த்தைகளை மீறியதால பாவம் இழைத்தவர்களாக ஆகிறாங்க இவர்கள் இருவரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தவறை உணர்ந்து உடனே அல்லாவிடம் தௌபா செய்கிறாங்க. இந்த துவாவை கேட்கிறாங்க, எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம், நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம்னு சொல்றாங்க. அல்லாஹ் அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான். சொர்க்கத்தின் அனைத்து கனிகளையும் ஹலாலாக்கிய அல்லாஹ் அந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் ஹராமாக்கியது ஆதம் அலைஹிஸ்ஸலாமை சோதித்து பார்க்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானின் தூண்டுதல்களுக்கு செவிசாய்க்கிறாங்களா அல்லது அந்த தூண்டுதல்களையும் தாண்டி அல்லாவை நினைவு கூறுறாங்களான்னு பார்க்கிறதுக்கு. அப்படிப்பட்ட நபியை ஷைத்தான் அவனுடைய பக்கம் திருப்ப முயற்சிக்கிறானா, அப்ப நம்முடைய நிலைமையை நாம சிந்தித்து பார்க்கணும். ஷைத்தான் நம்மிடம் நேரடியாக வந்து இது ஹராம், இதை செஞ்சா நம்ம நரகத்துக்கு செல்வோம்னு சொல்ல மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக நம் ஆசைகளை தூண்டுவான். இஸ்தியாசா சொல்லி அவனுடைய தூண்டுதல்களிலிருந்து நாம் வெளியேறணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி எந்த காரணங்களும் தேடாமல் உடனே அல்லாவிடம் தௌபா செஞ்சாங்களோ அதே போல நாமும் உடனே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆதமின் மக்கள் தவறு செய்பவர்கள்தான், ஆனால் அதை உணர்ந்து உடனே அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்கும் சிறந்த அடியானாக நாமும் இருக்கணும். இனி பாவ மன்னிப்பிற்காக இந்த துவாவை கேட்டு பலன் பெறுவோம். ஜஸாக்கல்லாஹ் கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.